தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பலனுக்கு ஏதுவான தைரியம். எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த வசனம் விசுவாசிகளின் வாழ்க்கைக்கு தைரியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. கர்த்தர் மீது கொண்டுள்ள தைரியம் சோம்பல், சோர்வு, பயம், வியாதி, ஏமாற்றம் காரணமாக இழந்து போகும் சூழ்நிலைகள் வரும். எனவேதான் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் எபிரேயர் நிருபத்தில் கூறப்பட்டுள்ளது. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அன்பரே, தைரியம் என்பது விசுவாசிகளின் ஆன்மீக ஆயுதமாகும். அதை எப்பேற்பட்ட சூழலிலும் இழந்து விடக்கூடாது. தேவன் அதை மிகுந்த பயனுக்கு ஏதுவாய் மாற்றுவார். வேதாகமத்தில் மொர்தகாயின் தைரியத்தை, அவர் பெற்ற பலனை குறித்து வாசிக்கிறோம். மொர்தகாய் அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து காவல் காக்கும் பணியை மிக விழிப்பாக இருந்து செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வாசல் காக்கிற ராஜாவின் பிரதானிகளாகிய பித்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தகாய்க்கு தெரிய வந்ததினால் அதை அவன் ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தகாயின் பேரால் அதை ராஜாவிடம் கூறுகிறாள். எனவே ராஜாவும் பெரிய ஆபத்திலிருந்து உயிர் தப்பி பிழைக்கிறார். அவனது செயலுக்கு உடனடியாக பாராட்டும் பரிசும் கிடைக்கவில்லை. ஆனாலும் மொர்தகாய் தைரியமாய் தனது கடமையை கண்ணும் கருத்துமாய் செய்து கொண்டே வந்தார். அதே வேளையில் ஆமான் என்ற அதிகாரி யூத ஜனங்களை அழிக்க திட்டமிடுகிறான். ஆமானை வணங்க வேண்டும் என்பது ராஜாவின் கட்டளை. ஆனாலும் மொர்தகாய் ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. யூத ஜனம் அழிக்கப்படுவது நிச்சயம் என்ற உறுதியை அறிந்து மொர்தகாய் எஸ்தருக்கு அறிவிக்கிறார். நீ பேசாமல் அமைதியாய் இருந்தால் தேவன் வேறு வழியாய் மீட்பை கொடுப்பார் என்று கூறி அவளை தைரியப்படுத்தினார். ராஜா ஒரு இரவில் தூங்காமல் இருந்தபோது மொர்தகாய் ராஜாவுக்கு செய்த காரியம் நினைவுக்கு வருகிறது. விரோதியான ஆமானை கொண்டே மொர்தகாய் அலங்கரிக்கப்பட்டு உலா வருகிறார். மொர்தகாய் உயர்த்தப்படுகிறார். பிரியரே, தைரியமாயிருங்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிச்சயம் உயர்த்தப்படுவீர்கள். நம்புவோமா? ஒப்பு கொடுப்போம். ஆமென்.